நாம இப்ப பாக்குறது திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திண்டுக்கல் ஒன்றியத்தில் இருக்க சீலப்பாடி ஊராட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திராவிட மாடல் கட்டுமானத்தில் அமைக்கப்பட்ட உயர் கோபுர மின்விளக்கு. நல்லா பாத்துக்கோங்க, இது திறந்து 6 மாதம் கூட முழுமையாக நிறைவடையவில்லை. இதை இன்னைக்கு ஏன் மறுபடியும் வேலை பார்க்குற நம்ம காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, 2 நாட்களுக்கு முன்பாக கோடை மழை, அதுவும் கோடை காலத்துல பெய்த அந்த ஒரு மணி நேர மழைக்கு இது தாங்காம ஒரு சைடு வாங்கி பிளந்திருக்கதை நம்ம பாக்குறோம். அது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பாக்குற அந்த நபர் வேலை பார்த்துட்டு இருக்க கல்வெட்டுல இது திறப்பாளர் அப்படின்னு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் திரு பெரியசாமி அவர்களுடைய பேரும், அதற்கு கீழே பழனி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு திரு செந்தில்குமார் அவர்களுடைய பேரும் அந்த கல்வெட்டுல இருக்கு. இந்த திறக்கிறப்பயே இது ஒரு சர்ச்சையாச்சு. ஏன்னா அந்த கீழே இருக்க டைல்ஸ் எல்லாம் சிகப்பும் கருப்பும் திமுக நிறத்துல ஒட்டுனாங்க. அதை பாஜக காரங்க கண்டிச்ச உடனே இந்த கலர் மாத்தினாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க கட்டுமானத்துல எத்தனையோ கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு, பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு. போன வாரம் கோயில்ல கூட இடிஞ்சு விழுந்துச்சு. இப்ப இது இடிஞ்சு மக்கள் மண்டையில விழுந்தா என்னங்க செய்யலாம்? நீங்களே யோசிங்க.